திருநாவுக்கரசு, என்ன பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் திரு அண்ணாமலைக்கு இங்க இருக்கு தமிழ்நாட்டில்? தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் புதுமையான தேர்தல் நடைபெற்றது. இப்போ இளைஞர்களுக்கான காலமாக மாறிவிட்டது. இரு திராவிடர்கள் மீது வெறுப்பின் காரணமாக தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 22% ஓட்டுக்கு டிரான்ஸ் ஓட்டு தான் ஆகப்பட்டது. இந்த இன்ஸ்டாகிராம், இந்த சோசியல் மீடியாவால் விஜய் மாற்றத்துக்கான தலைவர் கிடையாது. தமிழகத்தின் மாற்றத்துக்கான முகம் அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 30% ஓட்டு கூட்டணி வாங்குவதற்கு வாய்ப்பு இருந்தது. அங்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் குளறுபடி காரணமாக தான் பர்சன்டேஜ் ஓட்டு குறைஞ்சது. முதலாக 2 திராவிட இயக்கங்களுக்கு எதிர்ப்பாக கருத்துக்களை பதிவிட்டு மக்கள் மனதை கவர்ந்தவர் அண்ணாமலை. அதன் பால் தான் வாக்குகள் அன்று போடப்பட்டது. மாற்றத்துக்கான தலைவர் பார்க்கிற போது இன்றைக்கும் வெற்றிடமா இருக்கிறது. அதை நிரப்பக்கூடிய தலைவர் விஜய் கிடையாது, அண்ணாமலை தான். விஜய் வருவதற்கு முன்பு திரு அண்ணாமலை இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருந்தா கூட நீங்க சொல்றது பண்ணி இருக்கணும். அதுல தவறிட்டான்னு பாக்குறேன். கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் ஸ்பேஸ் இருக்கா? இருக்குங்க. அதாவது ஸ்பேஸ் அரசியல் இப்பதான் வெற்றிடம் இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, திரு ஸ்டாலினுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் தற்காலிகமாக செய்து பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு வெற்றிடம் இருக்கு. அது வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய நபர் அண்ணாமலையா இருக்கு. நிறைய நான் ஆய்வு பண்ற போது கூட பாத்தீங்கன்னா படிச்சவர் ஆட்சி ஆண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லப்பட்டாங்க. நான் அந்த ஆய்வுல கூட வெளியிட்ட போது முதலமைச்சர் பட்டியலில் அண்ணாமலையும் இருந்தார். தமிழகம் முழுக்க எடுக்கப்பட்ட ஆய்வுல கூட அப்ப சொல்லப்பட்டாங்க. அந்த தேர்தல் நேரத்தில் விடப்பட்ட போது அப்படி பார்க்கிற போது இன்ற இடத்துல வெற்றிடம் இருக்கு. இன்னைக்கு ஆரம்பிச்சாரு நிச்சயமா விஜயை எதிர்கொள்ளக்கூடிய விஜய் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அண்ணாமலை தொடங்கிட்டாருன்னு இல்ல அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு தேசியத்தின் பால் அவர் கிடையாது. ஒரு இந்துத்துவ RSS ஆளோ கிடையாது. முழுக்க முழுக்க தமிழர் நலன் கருதி மக்களிடம் மாற்ற வேண்டும், தமிழகத்தில் மாற்ற வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும், விவசாய வளர்ச்சி வேண்டும். விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு IPS பதவியை விட்டுட்டு வந்த ஒரு மனிதர், சினிமா துறையில் விட்டு வந்த சட்டத்திலிருந்து திரு அண்ணாமலை முரண்பட்டு பேசிட்டாரா? FCRA சட்டத்திலிருந்து அவர் முரண்பட்டு அப்போ இருந்தது. அந்த இயக்கத்தில் இருந்த மறுசீரமைப்பை எதிர்த்து பேசிட்டாரா? நீட்டை எதிர்த்து அந்த அப்போது அந்த இயக்கத்தில் இருந்தப்ப அந்த இயக்கத்துக்கான கொள்கைக்காக அப்படித்தான் பேச மொழி கொள்கையை கூட தள்ளி வைங்கன்னு தானே சொல்லியிருக்காரு. வேற எதையாவது ஒண்ணு பாஜகவுடைய கொள்கையிலிருந்து முழுவதுமாக திரு அண்ணாமலை முரண்பட்டார்னு ஒண்ணு சொல்லுங்க. இனி வரும் காலத்திற்கு வருகிற காலங்களில் அது நடக்கும். இடதுசாரி சித்தாந்தம் இருந்தாலும் தமிழக அரசியல் வெற்றி பெறும் என்று புரிந்து கொள்ள நபர். அப்படி இருக்கிறவர் நிச்சயமாக இளைஞர்கள் கிட்டத்தட்ட வருகிற காலங்கள் இளைஞர்கள் தான் நாட்டை முடிவு செய்யக்கூடிய மாற்றி இனி பாஜக தொடர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனக்கு தெரியும் சரியாக இருக்கும். அவர் புரிந்து கொண்டு நினைச்சா வருகிற வாரங்களிலே கூட அவர் கட்சியிலிருந்து ரிசைன் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கப்படுறேன். நிச்சயமாக தனி கட்சியாக மக்கள் மாற்றத்தை கொடுப்பதற்காக, விவசாய மாற்றத்தை கொடுப்பதற்கு இங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அதை நிரப்பக்கூடிய ஒரு தலைவர் தேடுகிற போது 2 திராவிட மக்கள் மத்தியில் வெறுப்பு ஏற்பட்ட காரணத்தினால் இப்ப விஜயுடைய ஆட்சி பிடிக்காத போச்சுன்னா நிச்சயமா திராவிட கட்சிகள் மீது ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக 3வது திராவிட கட்சி கிட்ட கழகத்திற்குள்ள ஒரு கழகம் வந்தது. மாற்றத்துக்கான தலைவர் விஜய் அல்ல. விஜய் ஒரு அலை கிடையாது, சுனாமி கிடையாது. நிச்சயமா வீழ்த்தப்படக்கூடிய தலைவர். நான் விஜயிடமே நான் 1 மணி நேரம் 30 நிமிஷம் நான் பேசப்பட்டேன் எலெக்ஷன் முன்னாடி. அதோட ஆலோசகரிடமும் அவங்க சார்ந்த ஆதவர்ஜம் ஜான கூட என்னுடைய லயலா காலேஜுடைய சேர்ந்தவங்க, அவங்களிடம் நான் ஆலோசனை பெற்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஓட்டு வச்சு என்ன தெரியும். அதுல விஜய் ஒரு மிகப்பெரிய சக்தி, எம்ஜிஆர் போன்றவர். இவர் அழிக்க முடியும் 10 வருஷம் 5 வருஷம் கிடையவே கிடையாது. அதை வீழ்த்துகின்ற, விமர்சனம் செய்கின்ற இடத்துல கூடிய தலைவர் அண்ணாமலை இருக்கார். எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. இப்ப விஜய் வேண்டான்னு மக்கள் முடிவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் ஆட்சி சரியில்லைன்னா மீண்டும் கொண்டு போய் அதிமுக கிட்டயோ திமுக கிட்டயோ அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்களே தவிர வாய்ப்பில்லை. இனி வரும் அதான் வாய்ப்பில்லைன்னு சொல்ல. திரு அண்ணாமலை தான் பெட்டர் சாய்ஸ்னு எந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகணும்ல மக்கள் அந்த பொறுப்பை கொடுக்கிறது. அதுதான் என்னன்னா ஒரு பாஜக இல்லாமல் மாற்று சக்தியாக தனி ஒருவராக தமிழக நலன் கருதி தேசிய மையம் கொண்டு, தமிழ் தேசிய பாஜக மையம் கொண்டு, வலதுசாரி சித்தாந்தம் இல்லாம தமிழக வளர்ச்சி மையம் கொண்டு தமிழக நலன் கருதி அமைப்பு உருவாக்கினால் நிச்சயமாக படித்தவர் ஆட்சியாளர் என்ற எண்ணம் பரவலாக இருக்கிறது. குறிப்பாக 40% ஓட்டுகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு இன்னைக்கு வந்திருக்குது 40 வயசுக்குள்ள. அந்த 1 கோடி ஓட்டு 50 வயசுக்குள்ள வந்திருக்காங்க. அடுத்து ஓட்டுகள் அதிகமாகும். அப்படி பார்க்கிற போது இந்த ஒரு கட்சிக்கு நான் செத்தாலும் ஓட்டு போடுவேன், மாத்தி ஓட்டு போட மாட்டேன் அப்படி எண்ணங்கள்லாம் மக்கள் மத்தியில் இன்னைக்கு அவங்க வாரிசே மாத்தி ஓட்டு போட மனப்பக்கம் வந்துருச்சு. அப்படி பார்க்கிற போது நம் நலனுக்கு யார் ஒரு இருக்கிறார்களோ, சிறப்பாக செயல்படுறாங்களோ அவர்களுக்காக வாக்களிக்கிற போது அந்த இடத்தில் படித்தவர்களுக்கான ஒரு சாய்ஸ் அண்ணாமலைக்கு இருக்கிறார். ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் திமுக அதிமுக ஒரு வெறுப்பை மக்கள் மத்தியில் முதலில் விதைத்தவர் அவர் தான். அதை அறுவடை செய்தான் விஜய். இது பேஸ் போட்டவர் அண்ணாமலை தான். அதை அறுவடை இன்னைக்கு விஜய் பட்டார் ஒழிய விஜய் மக்களோடு மக்களை சந்திச்ச தலைவர் அண்ணாமலை. திரு விஜய்க்கு முன்னாடி திரு அண்ணாமலை வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்ற மாதிரி தனிக்கட்சி தொடங்கி வந்திருந்தாருன்னா திமுக வெர்சஸ் திரு அண்ணாமலைன்னு ஒரு நரேட்டிவ் இங்க செட் ஆயிருக்கும். அதுல அவர் எவரோ அறுவடை பண்ணுவாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்போ திரு விஜய்க்கு எதிராக தானே அவர் அரசியல் பண்ணணும் வந்தா
எல்லாருக்கா சார் அப்படி வந்து அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆஃபர் சார். அதிமுகவும் திட்டலாம், திமுகவும் திட்டலாம், தாவேக்கும் திட்டலாம். இந்த 3 பேருடைய ஆட்சிகளுடைய அவலங்களை எடுத்து சொல்லலாம். ஒரு ஓபன் கிரவுண்ட் அவருக்கு அருமையா கிடைச்சிருக்கு. இது மாதிரி ஒரு கிரவுண்ட் திரு விஜய்க்கு எதிராக தானே சார் அவர் அரசியல் பண்ணணும். திரு அண்ணாமலை ஏற்கனவே ஆண்டவர்கள் இப்ப ஆண்டு கொடுப்பாங்க. அவங்கள விட இவரை தானே ரொம்ப வீரியமா அவர் எதிர்க்கணும். ஆமா, எதிர்க்கணும். அதிமுகவும் திரு விஜய் எதிர்க்கும், திமுகவும் எதிர்க்கும், திரு சீமானும் எதிர்ப்பாங்க, திரு அண்ணாமலையும் எதிர்ப்பாருன்னா மீண்டும் அந்த ஆன்டி இன்குமென்ஸையோ வரக்கூடிய வாக்குகளோ செதறிதானே போகுது. இதுல அண்ணாமலை மட்டும் ஒட்டு மொத்தமா அறுவடை பண்ணி முதல்வராயிட போறாரு. இனிவரும் காலத்திற்கு கூட்டணி ஆட்சி தான் சார். நான் பல தேர்தலில் ஆய்வுக்கு முன்னாடியே சொன்னேன், 1,40,00,000 ஓட்டு விஜய்க்கு வரப்போகுதுன்னு பல பேட்டிகள் நான் சொல்லப்பட்டேன். அது மாதிரி நீங்க அண்ணாமலைக்கு சராசரியா பார்த்தா 5,75,00,000 ஓட்டுல ஒரு 67,00,000 ஓட்டு இன்னைக்கு இருக்கு அண்ணாமலைக்கு. அதாவது பாஜக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுலாம் போடப்படலை ஒழிய பாஜக கூட்டு வெளியில் வந்தா அவர்களே ஏற்கக்கூடிய மனப்போத்தில் இருக்காங்க. சோ அப்படி பாக்குற போது திரு விஜய் வந்து பேன் தமிழ்நாடு தலைவர், திரு அண்ணாமலையும் பேன் தமிழ்நாடு தலைவர். அவர் வந்து ஒரு கஷ்மீர் சவுத் இந்தியா லெவலில் எல்லாரும் பேசப்படக்கூடிய தலைவர் அண்ணாமலை. சோ அண்ணாமலை பார்க்கிற பார்வை வேறு, விஜய் பார்க்கிற பார்வை வேறு. சோ அண்ணாமலை பொறுத்தவரை ஒரு படிச்சவர் ஆளணும். நான் கூட வானத்தில் கூட ஒரு நபர் சொன்னார், படிச்சவர் வரணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அந்த தாக்கம் இருக்கு. அது தாக்கம் எப்படின்னா ஒரு தனி அமைப்பு தான் ஏற்படும் மொழிய பாஜக இருந்தால் தாக்கம் கிடையாது. சோ அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ என்ற காலகட்டத்தில் மாறி போய் இது அண்ணாமலைக்கான முகம், விஜய்க்கான முகம், உதயநிதிக்கான முகம், இந்த 3 பேருக்கான அரசியல் தான் இதுக்கு மேல் நடக்க முடியும். எடப்பாடி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்களை மையம் கொண்ட அரசியலாக இனி வரும் காலத்தில் இருக்காது. சோ இனி வரும் காலத்திற்கு இந்த திரிகாரண ஃபைட் இருக்கிற போது இதுக்கு மேல் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான். அப்படி பார்க்கிற போது கூட்டணி அனுபவம் கொண்டவர் அண்ணாமலை அவர்கள். அப்படி அமைக்கின்ற போது இதுக்கு மேல வருகிற காலகட்டங்களில் தேர்தல் வரும் நம்ம நினைக்கிறேன்னா 1.5 கோடி ஓட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வரும், 3 மணிக்கு போட்டு அப்படி வரும்போது அந்த ஓட்டுகளை பெற்று ஆட்சி பிடிக்கிற சூழ்நிலை அண்ணாமலைக்கு ஏற்படும். அவர் தனி அமைப்பா உருவால் ஏற்படும். நான் பார்க்க பாஜகவோட முரண்பட்டு வெளியே வந்தாதான் பாஜகவுக்கும் நமக்குமான இடைவெளியை அறுவடை பண்ண முடியும் நினைக்கிறாரு. பாஜக ஏத்தல் மட்டும் தான் தமிழகத்தில் இனி வரும் காலத்தில் தேசிய கட்சிக்கு முகம் இல்லை. அவரே பாஜக மறுபடியும் மாநிலத்தில் வந்தா கூட வாய்ப்பு இல்லை. சோ இவர் ஒரு தனித்துவமா வந்தா மட்டும் தான் இருக்காங்க. இப்போ முருகன் மத்திய அமைச்சர் பண்ணார், என்ன ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, கட்சிக்கும் நாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது மாதிரி இவர் வந்து நாட்டுக்காக வந்து வரும் நோக்கத்துக்காக தான் ஐபிஎஸ் பதவி விட்டு வந்தார். சோ அப்போ ஒரு தேர்வு பண்ண கட்சி பாஜக. அன்னைக்கு ரஜினிகாந்த் இருந்தது ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா அந்த கட்சிக்கு முதலமைச்சர் முகமா அவர் தான் இருந்திருக்கும். சோ காலங்கள் சூழல் மாறிவிட்டன. இன்றைக்கு அவர் காலம் உதயமாக இருக்கிறது. அப்படி உதயமாக இருப்பது இன்றைக்கு ஒரு கட்சி உதயமானால் நிச்சயமாக ரஜினிகாந்துடைய ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலைக்கு ஆதரிப்பாங்க. சோ அப்படி ஆதரிக்கிறப்போ நிச்சயமா அவரும் ஒரு ஆன்மீக அரசியல் தானே. அது ஆன்மீக அரசியல் அல்ல. அவர் ரஜினி முன்னிறுத்தினது ஆன்மீக அரசியல். ரஜினியுடைய ஆதரவாளர்கள் ஆதரிப்பாங்க. பட் ஆனால் அவர் வந்து தமிழகத்தில் சாதி மதம் பார்க்கணும், சமத்துவ தலைவராக உருவெடுப்பார். இஸ்லாமிய, கிறிஸ்தவ, முஸ்லீம் ஜாதி மதம் அப்பாற்பட்ட ஒரு தலைவராக உருவெடுப்பார். ஏன்னா இந்த தேர்தல் பணத்துக்கான தேர்தல் அல்ல, சாதிக்கான தேர்தல் அல்ல, மதத்துக்கான தேர்தல் என்று நிரூபித்து விட்டது. சோ இது ஒரு படித்த ஒரு அரசியல்வாதியாக இருப்பதால் நன்கு புரிந்திருப்பதனால நிச்சயமாக ஒரு சமத்துவ தலைவராகத்தான் தன்னை காட்டிக்கொள்ள முயற்சி பண்ணுவார் நான் பார்க்கிறேன். ஓகே.